அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஜித்குமார் நடிப்பில் இன்றைக்கு உலகம் முழுக்க தியேட்டரில் ரிலீஸ் ஆன குட் பேட் அண்ட் அக்லி படத்தினுடைய கதையை பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். ஏகே இவர் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரு. இவர் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க பெரிய கேங்ஸ்டர். இவர் பேரை கேட்டாலே இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக அப்படியே அலறானுங்க. இவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த தொட்டிலில் படுத்துருக்கிற அந்த குழந்தை மேலே கை வைக்கலான்னு போகும்போது அவங்க மனைவி கத்துறாங்க, நீ ஒரு கேங்ஸ்டர், நீ உன்னுடைய நிழல் கூட என் மேலேயும் என் குழந்தை மேலேயும் படக்கூடாது. உன்னுடைய விரோதி நாளைக்கு உன்னை கொலை பண்ணுறதுக்கு வரவன் என்னுடைய குழந்தைய கொல்லுவான், என்ன கொல்லுவான். அந்தமாரி சூழ்நிலை எனக்கும் என் குழந்தைக்கும் வரக்கூடாது. நீ இதுவரைக்கும் பண்ண தப்பு எல்லாத்தையும் தண்டனை அனுபவிச்சுட்டு ஒரு நல்ல மனுஷனாக என்றைக்கு நீ திருந்தி வரையோ அப்போ எங்கிட்டையும் என் குழந்தைய நீ பாரு அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. இதை பார்த்த உடனே இவர் கேட்ட உடனே ஏகே நேராக போய் போலீஸில் சரண்டர் ஆகிடுறாரு. தன்னுடைய மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் திருந்தி போலீஸில் சரண்டர் ஆகிடுறாரு. சரண்டர் ஆகிட்டு இவர் ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கிறாரு. இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு தன்னுடைய பையனுடைய பிறந்த நாளைக்கு ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வராரு. வந்துட்டு இவருடைய பையனையும் மனைவியும் பார்க்க வரும்போது இவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்குது. அதாவது அன்னைக்கு போலீஸ் இவருடைய பையனை போதை மருந்து வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லி கைது பண்ணி ஜெயிலுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இதை பார்த்து அப்படியே உறைஞ்சி போகிறாரு. இன்றைக்கி தான் நம்ம ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வரோம், என் பையன் இன்றைக்கி ஜெயிலுக்கு போகிறானே அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில் உறைஞ்சி நிற்கிறாரு. இவருடைய மனைவியும் இவரை பார்த்து திட்டுறாங்க, நீ என்னைக்கு நீ வந்தியோ என் புள்ள இப்போ ஜெயிலுக்கு போகிறான், நீ ஜெயிலேருந்து வெளியில் வர என் புள்ள ஜெயிலுக்கு போகிறான். உன்னுடைய விரோதி தான் யாரோ என்னுடைய பிள்ளைய இந்த போதை மருந்து வழக்கில் சிக்க வச்சு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய கடந்த காலம்தான் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஏகே தன்னுடைய பையன் மேலே போதை மருந்து கேஸ் போட்டு உள்ளே தள்ளந்து யார் அப்படின்றத கண்டுபிடிச்சாரா, கண்டுபிடிச்சி அவருடைய பையனை ஜெயிலிருந்து விடுதலை பண்ணி கூட்டுட்டு வந்தாரா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. ஏகேன்ற கேரக்டரில் அஜித்குமார் பேரை போட்ட உடனே தேட்டரை அப்படியே அலருது. அதுக்கு நியாயம் கற்பிக்கிற மாதிரி படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அஜித்குமார் அவருடைய நடிப்பாலும் சரி, அவருடைய மேனரிசத்தினாலும் சரி, அந்த டைலாக்கை உச்சரிக்கிற விதத்துலேயும் சரி, அவர் பின்னி பெடல் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய மனைவியாக திரிஷா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் எதுவும் இல்லை. அது தவிர நிறைய பேர் படம் முழுக்க இருக்காங்க. சுனில், ஜாக்கி ஷெராப், அப்புறம் அர்ஜுன் தாஸ் அப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க படத்தில். இந்த படம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அஜித்துன்னு சொல்லி அஜித் ரசிகர்களை கொண்டாட வச்சிருக்கிறாரு இந்த படத்தினுடைய டைரக்டர் ஆதித்ய ரவிச்சந்திரன். ஆனால் இந்த அஜித்குமார் அப்படிங்கிற இந்த திறமையான மிக அழகான இந்த நடிகரை வச்சு படம் எடுக்கும்போது இவர் இன்னும் கொஞ்சம் கதையிலையும் திரைக்கதையிலையும் கவனம் செலுத்தியிருந்தால் அஜித் ரசிகர்களை மட்டும் இல்லாமல் மற்ற ஆடியன்ஸையும் இவர் ஆட்டம் போட வச்சுருக்கலாம். அந்த ஒரு விஷயத்தில் தான் இந்த படத்தினுடைய டைரக்டரு தவறிட்டாரோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. காரணம் படத்தினுடைய கதையும் சரி திரைக்கதையும் சரி அஜித்தை பில்டப் பண்ண அளவுக்கு கதையும் திரைக்கதையும் இவங்க பில்டப் பண்ணவே இல்லை. முக்கியமாக ஒரு படத்தினுடைய ஹீரோ அஜித் மிகப்பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னும்போது
அவருக்கு எதிர்த்து நிற்கிற வில்லன் கேரக்டர் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக அர்ஜுன் தாஸ் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாமல் இன்னொரு சஸ்பென்ஸும் இருக்காது அவர் மேலே. அப்புறம் வந்து அர்ஜுன் தாஸே பயப்படுற மாதிரி ஒரு வில்லன் வராரு ஜாக்கி ஷெராஃப். ஆனால் இவ்வளோ பேர் இருந்தும் கூட இந்த வில்லன் கேரக்டர்லாம் வந்து எந்த எஃபெக்டும் நம்ம படம் பார்க்குறவங்களுக்கு இது கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண வில்லன்களாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய மியூசிக்கை சொல்லணும். ஜிவி பிரகாஷ் குமார்னு ஒரு அற்புதமான ஒரு 2 பாட்டு வந்து படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பின்னு போகிறோம். ஆனால் இவர் மற்ற படங்கள்லேருந்து பாட்டை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி எடுத்து போட்டுக்கிறாரே தவிர இவருடைய பாடல்லாம் ஒன்றும் பெருசாக இந்த படத்தில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து சொல்ல வேண்டியது வந்து அஜித்குமாரை வந்து ரசிகர்கள் வந்து எந்த அளவுக்கு கொண்டாடி பார்க்குறாங்களோ அதுக்கு முழுக்க முழுக்க அவர் வந்து தகுதி உடையவர் தான். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், இந்த படம் வந்து கண்டிப்பாக அஜித் ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய படம் தான். ஆனால் மற்ற ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து மற்ற ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சாதாரண படம் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.